இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன கேட்டீங்கன்னா சௌசௌ பருப்பு கடைசல். சாம்பார் சொல்லுவாங்க. சௌசௌ பருப்பு சாம்பார் சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸி ரெசிபி. ரொம்ப பக்குவம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வதக்கி அப்படி பண்ணுற பக்குவம்லாம் இருக்காது. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு மத்தில் கடைஞ்சிருவாங்க. கடைஞ்ச பிறகு லாஸ்ட்டாக ஒரு தாலி போட்டு கொடுப்பாங்க. சுடு சுட இட்லியோட சாப்பிட்றதுக்குலாம் தி பெஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து பீர்க்கங்காய் இருக்குல்ல, அந்த பீர்க்கங்காய் காயை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு போட்டு பண்ணுவாங்க. நான் சௌசௌ வச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஏன் கேட்டிங்கன்னா இந்த சௌசௌ வந்து இந்த தண்ணிக்காய் இந்த பாசி பருப்போட மிங்கிள் ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி தோசைக்கெல்லாம் தி பெஸ்ட்டான ஒரு ரெசிபி. ரைஸோடு நீங்கள் சாப்பிட்னா நல்லா வேக வச்ச ரைஸு. அப்போ இது தண்ணியாக இருக்கணும். திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு செட் ஆகாது. இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் அதில் ஊற்றி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த காயை வந்து நான் தோல் எடுத்துகிட்டு நான் பெருசு பெருசாக சீவி வச்சுருக்கேன். வெந்த பிறகு ஒரு சின்ன கரண்டியோ இல்லை மத்தோ போட்டு லைட்டாக மசிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தாலி போடலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. சௌசௌ பருப்பு கடைசல் தேவையான பொருட்கள்: சௌசௌ 1 நம்பர், பாசிப்பருப்பு 50 கிராம், கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 1 நம்பர், கொத்தமல்லி சிறிதளவு, மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, வரமிளகாய் 2 நம்பர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 டீஸ்பூன். இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டிங்களே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மக்கிட்ட இருக்க அந்த சௌசௌவை இதில் போட்டு வேக போகிறோம். அதே டைமில் கொஞ்சம் எண்ணெய். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றின பிறகு இந்த காய்கறி எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே போட்டுடலாம். இந்த காய் வந்து இப்படி தான் கட் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் பொடிசாகவும் கட் பண்ணலாம், பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா வெந்திருக்கணும். அதான் முக்கியமான விஷயம். இதோட இந்த பருப்பு போடுறோம். இந்த பாசி பருப்பு பார்த்திங்கன்னா இதில் தோரம் பருப்புலாம் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் இருந்தாலும் பாசி பருப்பு கொடுக்குற டேஸ்ட் வந்து மற்ற பருப்பு வந்து டேஸ்ட் கொடுக்காது. அதனால் பாசி பருப்பு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி, இதோட கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுருங்க. முக்கியமாக இந்த பூண்டு வந்து இப்பவும் போடலாம், அப்படின்னா தாளிப்புலையும் போடலாம். நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ பார்த்துங்க. இப்படி போடும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அந்த பருப்பு நல்லா வெந்து வர டைமில் அந்த பூண்டு கடைஞ்சும் போது எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். வெங்காயம் தக்காளியாக தனித்தனியாக தெரியாது, எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல போடுறேன். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள். நம்ம வீட்டில் எப்பவுமே பிஸியாக இருக்க டைமில் ஈஸி ரெசிபி பண்ணணும்னு வச்சுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே குக் பண்ண வேண்டியதான். டக்குன்னு வெந்துடும். அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து தாளிப்பு போட்டு இறக்க வேண்டியதான். இதில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மத்து வச்சு நம்ம கடையில் தான் வேலையே. மற்றபடி வேறு ஈஸி. சில பேர் இதையும் ஈஸியாக வந்து என்ன பண்ணால் மிக்சியில் போட்டுருவாங்க. ஏன்னா என்னோட சஜஷன் வந்து கேட்டிங்கன்னா மிக்சி வேண்டாம் சொல்லுவேன். ஏன்னா மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சின்னா எல்லாமே மசிஞ்சால் ஏதோ ஒரு பேஸ்ட்டோட நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதுக்கு 1-2 அந்த வெங்காயம் அந்த காய் அப்படி கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ எல்லாம் போட்டாச்சு. தண்ணியும் ஊற்றிருக்கேன். கடைசியாக வந்து ஒரு பச்சை மிளகாய், 1-2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படி உடச்சி போட்டுங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கடைய போகிறோம்ல, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இது பொடிசாக கட் பண்ண அவசியம்லாம் இல்லை. முக்கியமாக உப்பு போட மறந்துடாதீங்க. உப்பு போட மறந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து தண்ணி தேவையான ஊற்றிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 விசில் விடுங்க. முடிஞ்சால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விசில் விடலாம், 5 விசிலோட விடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வெந்த பிறகு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா வந்து கடைஞ்சி தாலி போடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு விசில் எக்ஸ்ட்ராவே விட்டேன். அந்த பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா? இந்த பருப்பு, இந்த காய், இந்த காயை இப்போ நீங்கள் தொட்டிச்சுங்க. இப்போ உங்களுக்கு அப்படியே பஞ்சு போல் இருக்கும், அப்படியே மசிஞ்சிரும், அந்த பக்குவத்துக்கு வந்துடும். ஸோ இந்த பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை மற்ற போட்டு நல்லா மசிஞ்சிடலாம். வீட்டில் கல்ச்சட்டி இருந்ததுன்னா கல்ச்சட்டியை போட்டு நல்லா மசிஞ்சிடலாம். கல்ச்சட்டி இல்லாதவங்கன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு மசிஞ்சிருங்க. என்னோடய சஜஷன் திருப்பி நான் சொல்கிறேன், நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க. அப்படி அரைச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. அதனால் சொல்கிறேன். இந்த மசிக்கும் போது முக்கியமாக வந்து அந்த காய் நல்லா மசிஞ்சிடணும். அப்போ தான் அது சாப்பிடும்போது தெரியும் டேஸ்ட்டு. அந்த காய் முழுசாக இருந்ததுன்னா அந்த காயில் அந்த உரப்பெல்லாம் இருக்காது. அந்த உரப்பு இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த காயை மட்டும் தனியாக நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அப்போ அந்த டைமில் ஏன்னா இது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது, ஒரு சப்புன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. அப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான்.
நல்லா அப்படி மசிஞ்சிட்டு அப்படியே தண்ணி தேவைப்பட்டுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் தோசைக்கெல்லாம். நீங்கள் இல்லை வீட்டில் கொஞ்சம் கெட்டியாக சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் வேணால் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம். என்னோடய சஜஷன் தின்னா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை விஷயம். இப்போ இது வந்து நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிட்டு சைடில் தாளிப்பு. இந்த தாளிப்பு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு 2 விதமாக யூஸ் பண்ணலாம். உன்னை நெய்லையும் போடலாம், நல்லெண்ணையும் போடலாம். உங்களுக்கு எது வசதி பார்த்துங்க. நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடும்போது நம்ம வீட்டில் வந்து நம்ம தோசைக்கு இட்லிக்கெல்லாம் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம வந்து தோசைக்கு இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி சாம்பார் தொட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து அந்த இட்லியில் நல்லெண்ணெய் போட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் தொட்டு சாப்பிடுவாங்க. அது நீங்கள் சாப்பிட்டு பழகிறீங்கன்னு தெரியல. அந்த மாதிரி மக்களுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போது தாளி போடலாம். இந்த மிளகா இருக்குல்ல, இந்த மிளகாவை சும்மா ஒரு 2 மிளகாவை நம்ம நோட்டுறோம், கையிலே இணுக்கிறோம், அதாவது உடச்சி போடுறோம். இதுக்கு பிறகு கடுகு வந்து தாளிப்பாக போடுறேன். அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் இந்த கருவேப்பிலையும் நம்மக்கிட்ட இருக்க இந்த வரமிளகாவும் இதில் போட்டு இதில் கொட்ட வேண்டியதான். பெருங்காயம் வேணால் பெருங்காயம் போட்டுங்க. சில பேருக்கு வந்து அந்த பருப்பு அதிகமாக இருக்குது, அப்படி இருக்கும்போது கேஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த டைமில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுலாம், தவறு எதுவுமே இல்லை. சரிங்களா? இதோட ஈஸி ரெசிபி வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு ஈஸி ரெசிபி. நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்க வந்து பருப்பு சாதம் சாப்பிட்ணுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி காயை போட்டு வேக வச்சு நீங்கள் தரலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. கடுகு பொரிஞ்ச பேர் இப்படி கையில் எடுத்துக்கங்க. இப்படி எடுத்துகிட்டு நம்ம கிட்ட எடுத்துன்னு வந்துடும். சரிங்களா? ஏன்னா அங்கேயே போட்டோம்னா கருக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வரமிளகாவை இப்போ இந்த இடத்துல போடுறேன். இதோட இந்த பச்சை கருவேப்பிலையும் போடுறோம். போட்டுட்டு இதை லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இதில் கொட்டிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தாளிச்சு வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. முடிஞ்ச ஜெயா டிவிக்கு வந்து ஒரு லெட்டர் எதனா போட்டிங்கன்னா அது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்ப அருமையான ரெசிபி, இல்லை காரம் உப்பு கம்மியாக இருக்கா என்னன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்களும் அதை பார்க்குறது நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதை நம்ம இந்த தாளிப்போடு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுறோம்.